ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட அப்டேட் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் கோல்டு என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் வீடியோ தான் இது. அண்ட் சாரி ஃபார் த லேட் அப்டேட். ஸோ சண்டே நைட் 9:40 அந்த ரேஞ்சில் தான் நான் வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ மேபி மண்டே மார்னிங் தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. பட் ஆனால் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ன்றதால லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அண்டு இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் மார்க் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் இதை மிட்டிகேட் ஆன உடனே எந்த அளவுக்கு ஒரு வால்யூமோட ட்ராப் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த சப்ளைன்றது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இந்த இடத்துல இருந்திருக்குல்ல அப்படின்ற மாதிரியான தாட் உங்களுக்கு இருந்தால் அது கண்டிப்பாக தப்பு. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்டர் ஃப்ளோவாக எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டிலாக எடுத்தாலும் சரி, இந்த இடத்துல அதை மிட்டிகேஷன் ஆனதால் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ஃபால்ன்றது நடக்கலை. ஃபஸ்ட் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. டுவோர்ட்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ஃபால் நடந்திருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, குளோபல் மார்க்கெட்டே அந்த டேட் மண்டே, ஸோ லாஸ்ட் வீக் மண்டே இந்த மாதிரி தான் ஃபால் ஆச்சு. அதுக்கான ரீசன் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வாரன்றது ஸ்டார்ட் ஆகிட போகுது. அந்த ஒரு பேனிக்கில் குளோபல் மார்க்கெட்டே வந்து கிராஷ் ஆச்சு. இதோட விளைவை நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் கூட பார்க்கலாம். டுவோர்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டுமே சம்திங் ஒரு 2 or 2.5% சம்திங் ட்ராப் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ அந்த ரீசனில் தான் கோல்டு மார்க்கெட்டுமே ஃபால் ஆச்சு. ஓகேவா. ஸோ இது ஒரு டெக்னிக்கல் மூவ் கிடையாது. இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் அந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்ததால் ஸோ மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோவை மிட்டிகேட் ஆனதால தான் இவ்வளோ பெரிய ஃபால்ன்றதை நீங்கள் நம்பாதீங்க. ஓகேவா. அண்ட் ஒரு விஷயம் கிளியராக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மண்டே மார்க்கெட் August 5, August 3 அண்ட் August 5. ஓகே, ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த ஒரு இடத்துல. ஸோ ஓப்பன் ஆனப்போ போன ஹை இது, போன லோன்றது இது வரைக்கும் வந்திருக்கு. அந்த ஒன் டேலே ஹைஸ் அண்ட் லோஸை க்ரியேட் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஓகேவா. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 days, ஐ மீன் வீக்லியோட கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கு நமக்கு 5 days. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 daysமே மார்க்கெட் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகி ஒரு 80% அந்த ஓப்பன் ஆன கேண்டிலுக்கு நியரஸ்ட் பாயிண்டில் போயிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. ஐ மீன் வீக்லியோட கேண்டில் க்ளோஸில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே இந்த அளவுக்கு பார்க்க மாட்டோம், பட் இந்த இடத்துல கண்டிப்பாக இதை பார்த்தாகும். ஸோ வீக்லியோட கேண்டிலில் போய் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக்கோட கேண்டிலில் ஸ்வீப் பண்ணியிருக்கும். அப்போஸ் கேண்டில்ஸ் கீழே எல்லாத்துமே லிக்விடிட்டி இருக்கும். வீக்லி டெய்லியில் என்ன போது அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீம் லெவல் லிக்விடிட்டியே இருக்கும். ஓகேவா. ஸோ லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி அந்த வீக் எண்டோட கேண்டில் க்ளோஸ்ன்றது ஒரு 80%க்கு மேலே போய்ட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது அப்படின்னா, டுவோர்ட்ஸ் மார்க்கெட் வீக்லி டைம் ஃப்ரேமில் பை சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக காட்டுது. ஓகேவா. அண்ட் இந்த ஒரு மூமெண்ட் ஃபண்டமெண்டலி நடந்த ஒரு நல்ல ஒரு ட்ராப்பை ரீஃபில் பண்ணிடுச்சு. ஒரு 80% ரீஃபில் பண்ணிடுச்சு. சரி, ஓகே ப்ரோ, இதெல்லாமே எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் செல் ட்ரை பண்ணணுமா பை ட்ரை பண்ணணுமா, இதுதானே உங்களோட டவுட்டாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக என்ன ட்ரை பண்ணுவீங்கன்னா, டுவர்ட்ஸ் பியூஎஸ் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு சப்ளையில் மிட்டிகேஷன் ஆகிருக்கு. அண்ட் இந்த விக்கு தான் நல்ல ஒரு சப்ளைன்னு சொல்லி எடுத்து செல்லுக்கான பாசிபிலிட்டிஸை பார்ப்பீங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம், தப்பு இல்லை. 1 minute 2 minutes 1 minute 3 minutes போய் செல்லை ட்ரை பண்ணாதீங்க. மினிமமாக ஒரு 15 minutes போயிட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நான் எதுக்காக அப்படி சொன்னேன் 15 minutes போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டுனா, லைக் இந்த இடத்துல இந்த லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா செல்லுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷன் தான், பட் ட்ரை பண்ணலாம், அது தப்பே கிடையாது. 0.5% டிஸ்கில் டுவர்ட்ஸ் செல்லுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த இடத்துல லோ. ஓகேவா. எதனால் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு சப்ளைவே மிட்டிகேஷன் ஆகிருக்கு. மேபி மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி இன்னுமே போய் டீப்பராக கூட மிட்டிகேஷன் ஆகலாம். ஓகே டேட். அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் இந்த லோஸ் எல்லாமே ஸ்வீப் பண்ணி இந்த லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா, ஸோ டுவர்ட்ஸ் நீங்கள் செல்லுக்கு ட்ரை பண்ணலாம் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் பிளாக்கில். பட் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இதுவுமே ரிஸ்கி என்ட்ரி தான். நீங்கள் இந்த இடத்துல 0.5% ரிஸ்கில் ட்ரேட் எடுக்கலாம். நானுமே இந்த இடத்துல பாசிபிலிட்டிஸ் கிடச்சிது அப்படின்னா, என்ன ஒரு சினாரியோ மார்க்கெட் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகேவா. ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுது உங்களுக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சதுன்னா இந்த இடத்துல செல் ட்ரை பண்ணலாம் ஒன்று. அண்ட் செகண்ட் சினாரியோ என்ன அப்படின்னா, லைக் 1 hourலேயே நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ளை ஜோன் அப்படின்றது எடுத்திருக்கோம். ஓகே, எதனால் ப்ரீவியஸ் 1 hour கேண்டிலோட ஐஸ் எல்லாமே இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கிடச்ச வால்யூம்ன்றது நல்லாவே இருக்குது. பேக் டு பேக் ட்ராப் ஆகிருக்கு. அண்ட் இதுவுமே உள்ளுக்குள்ளே ஒரு சப்ளை இருக்குது. ஆனால் இந்த விக்கு வந்து இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணதால் லிக்விடிட்டி ஹண்டிங் நடந்ததால் இந்த இடத்துல நான் செல்லுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஓகே, ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சப்ளை லிக்விடிட்டி ஹண்டிங் பண்ணாலும் சரி பண்ணலதாலும் சரி, நம்ம சப்ளைக்கு கீழே ஐ மீன் செல் போகிறோம் அப்படின்னா சப்ளைக்கு கீழே லிக்விடிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை, வெறும் இம்பேலன்ஸாக இருக்குது. இன்டியூஸ்மெண்ட் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக அதுவுமே இல்லை.
ஸோ ரெண்டுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் செல்லுக்கு போகிறேன் அப்படின்னா வெறும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கன்ஃபர்மேஷனில் நம்ம போகலாமான்னு கேட்டால், நான் இந்த இடத்துல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் டுவர்ட்ஸ் மார்க்கெட் வந்து கண்டினியூ செல் தான் ஆக போகுது அப்படின்னா, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பியூஎஸ் கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். ஐ மீன் அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆகுதா, இந்த லோவை தாண்டி பிரேக் பண்ணுதா அப்படின்னு பார்த்துட்டு, இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் போக மார்க்கெட் இதுக்கப்புறம் செல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேமோட கன்ஃபர்மேஷன். லோயர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸில் 15 மினிட்ஸில் எடுக்க மாட்டேன். ஓகேவா, கிளியராக புரிச்சுப்பேன். எதுக்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் இந்த சப்ளைவை ஃபெயில் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கு என்ன தேவை, சப்ளைவை ஃபெயில் பண்ணணும் அப்படின்னும் போது லிக்விடிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைனர் லெவல் டிமாண்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணும். ஸோ இந்த லோக்கு கீழே என்ன இருக்கும், இங்கே ஒரு இன்டர்னலாக ஸ்ட்ரக்சர் ஒன்று பிரேக் நடந்துருது. ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு 15 மினிட்ஸ் இந்த இடத்துல காட்டுறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்றது இங்கே நடந்திருக்கு. ரைட்டா, ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்றது நடந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல எல்லாமே மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேட் நடந்திருக்கு. அந்த லிக்விடிட்டி எல்லாமே இங்கே வந்து ஹண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, சூப்பர். அப்போ இந்த இடத்துல வந்து லிக்விடிட்டி ஹண்டிங் நடந்திருக்கு. அண்ட் அடுத்து மார்க்கெட் ஒரு ரேலி எடுத்து ஹைஸர் ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நமக்கு லோன் பார்த்தா இதுதான். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் மட்டும் நடந்திருக்கு, ஒரு ஹை பிரேக் நடந்திருக்கு. நீங்கள் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போ நான் 30 மினிட்ஸில் போகிறேன். இருக்கிற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு டிமாண்ட் அப்படின்றது நம்மளால் மார்க் பண்ண முடியுது. ஐ மீன் நீங்கள் எடுக்கக்கூடிய சேஞ்ச் ஆஃப் கேரக்டரோட லோவுக்கு மேலே ஒரு டிமாண்டை உங்களால் மார்க் பண்ண முடியுது. அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல உள்ள எல்லா லிக்விடிட்டியும் இந்த விக்கு வந்து ஹண்ட் பண்ணதால் நான் என்ன பண்ணுறேன், இந்த லோவுக்கு எக்ஸாக்டாக மார்க் பண்ணுச்சு. இந்த விக்கை மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஏதாவது கேண்டில் இருக்குன்றதை செக் பண்ணுறேன். 15 மினிட்ஸில் இல்லை, அண்ட் 5 மினிட்ஸில் போகிறேன். உள்ளுக்குள்ளே ஒரு கேண்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்டிங் பண்ணதால் இந்த இடத்துலையும் டிமாண்ட் இருக்குது, இந்த இடத்துலையும் டிமாண்ட் இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் என்னோட ட்ரெண்ட் அப் ட்ரெண்டாக போக போகுது. ஐ மீன் இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகலை, டுவர்ட்ஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டாக தான் போக போகுது அப்படின்னா இந்த 2 டிமாண்ட்லேருந்து ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஃபஸ்ட்டு டிமாண்ட் ரொம்பவே பவர்ஃபுல்லாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட் டிமாண்ட் கொஞ்சம் வீக்கான டிமாண்டு தான். அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேண்டிலோட க்ளோஸ்ன்றது இந்த இடத்துல கிடச்சிருக்காரு. ஜஸ்ட் ஒரு விக்கு மட்டும் ஸ்வீப் பண்ணியிருக்கோம். பட் இந்த இடத்துல இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. ஸோ அதனால தான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். மேபி மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போய்ட்டு இந்த ஹையெல்லாம் கேண்டில் க்ளோஸ் வச்சாலும் இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும். க்ளோஸ் வைக்காமல் மார்க்கெட் இங்கேயே ஏஷியன் செக்ஷனில் லிக்விடிட்டிஸாக ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஸோ அதுவுமே ஒரு மைனர் லெவல் லிக்விடிட்டி தான் ஏஷியன் செக்ஷன்ஸோட லோஸ். ஸோ மார்க்கெட்டை ஒன்ஸ் டிமாண்ட் மிட்டிகேஷன் ஆச்சு அப்படின்னா சோர்ஸ் கிடச்சதுன்னா தாராளமாக நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இதுலேயுமே கிளியரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சா பை ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய டிமாண்ட்லேயுமே கிளியரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் நீங்கள் பைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதை ஐயை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ செல் ட்ரெண்டில் நம்ம பை ட்ரை பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. மார்க்கெட் பை ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு செல் ஆனதுக்கான காரணம் நம்ம பார்த்தோம், அந்த ஃபண்டமெண்டல் மூமெண்ட்டால் தான் செல் ஆச்சு. சரி, ஓகே ப்ரோ, இப்போ இந்த சப்ளைவை மார்க்கெட் நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் ஆகி போயிட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இந்த சப்ளைவை ஃபெயில் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ணலாமா? நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா இந்த இடத்துல ஒரு சின்ன புல் பேக்கும் இருக்குது. ஐ மீன் நம்மளோட ஆர்டர் பிளாக்கோட லிக்விடிட்டி இப்போ இந்த இடத்துல நான் எடுத்த அந்த 1 ஹவர் கேண்டிலோட ஹை இது தான். இதுவுமே நமக்கு லிக்விடிட்டி தானே, அது ஆர்டர் பிளாக்கில் எல்லாமே செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல உள்ள எல்லாரோட எஸ்எல்மே ஹண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி ஹண்டிங் நடந்துருச்சு. மேலே ஒரு சப்ளை இருக்குது. இப்போ இதெல்லாம் தான் செல்லிங் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுலேயும் அக்ரெசிவ் ட்ரேடுன்றது பண்ணக்கூடாது. நீங்கள் செல் பண்ணக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கோட ஹை. ஓகேவா, அந்த வீக்கோட ஹை, அந்த டேவோட ஹை. ஓகேவா, டெய்லியோட டைம் ஃப்ரேமில் வச்சு காட்டுறேன். 1 டே கேண்டில், நீங்கள் வீக்லி கேண்டில் கூட விட்டுருங்க. இந்த இடத்துல டேவை மட்டும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அந்த டே ஓப்பன் ஆன கேண்டில் இங்கே ஓவரால் ஹை போனது அண்ட் ஓவரால் லோ போனது க்ளோஸ் இங்கே வச்சுருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 டேஸுமே மார்க்கெட்டோட ட்ராவல்ன்றது இதுக்குள்ளே தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஹைக்கு மேலே என்ன இருக்கும், லிக்விடிட்டி, ஒரு கன்சாலிடேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டோட பேசிக் லெவலில் ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம். மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகுது. ரைட், மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கன்சாலிடேஷனுக்கு ஹைஸ்க்கு மேலேயும் லோக்கு கீழேயும் லிக்விடிட்டின்றது இருக்கும்.
ஒன்ஸ் லோ சைடில் அதாவது செல் சைடில் உள்ள லிக்விடிட்டி எடுத்துருச்சு அப்படின்னா டுவர்ட்ஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்காக போயிட்டு மேலே போய் பை சைடில் உள்ள லிக்விடிட்டி எடுக்க பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு நான் படிச்சிருக்கோம். ரைட்டா? இது நல்ல கான்செப்ட், கரெக்டான ஒரு சினாரியோ தான், இது ஒர்க் ஆகும். ஓகேவா? அது எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லை, இந்த தப்பும் இல்லை. அதே சினாரியோவை நீங்கள் இங்கே அப்ளை பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அந்த டேவோட ஹைஸும் லோஸும் அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டோட ட்ராவல்ன்றது இருக்குது. டுவர்ட்ஸ் மார்க்கெட் மேபி இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ட்ராப் கொடுக்கலாமே தவிர்த்து இந்த லிக்விடிட்டி எடுக்காமல் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஏன்னா அந்த டேவோட ஹை நான் சொன்னது தான், டேவோட ஹை ப்ளஸ் அதுக்கு மேலே லிக்விடிட்டி இருக்குது. அந்த இடத்துல லிக்விடிட்டிக்கு கீழே சப்ளை இருக்குது அப்படின்னாலே அது ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல பை ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. மார்க்கெட் வெல்லணும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துலேருந்து விழுந்தாதான். இதை பிரேக் பண்ணிட்டா அப்படின்னா இதையும் ஈஸியாக பிரேக் பண்ணிடுவோம். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் இதுக்குள்ளே ஒரு ட்ராவல் கொடுத்தா சூப்பராக இருக்கும். லைக் இந்த இடத்துல ஒரு மிட்டிகேஷன் நடந்து ஒரு வெர்டிக்கலாகவே ஒரு ரேலி எடுத்து ட்ராப் நடக்கு, லைக் எந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கான ரீசன் ஃபுல் பேக்குமே இல்லாமல் ஒரு சின்ன ட்ராப் நடக்குது அப்படின்னா இந்த இடத்துல உள்ள மைனர் டிமாண்ட், ஓகேவா? ஆர்டர் பிளாக்ன்றது வேறு, இந்த சின்ன சின்ன டிமாண்ட் ஜோனுன்றது வேறு. நம்ம வேறு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த அடுத்த வீடியோவில் கொடுத்து நான் ரெடி பண்ணி போகிறேன். ஓகே, ஸோ மைனர் டிமாண்டை மிட்டிகேட் ஆகி ஒரு வால்யூமோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டா அப்படின்னா டுவர்ட்ஸ் தான் பை அடிச்சு இந்த டிமாண்டுக்கு மேலே இந்த சப்ளைக்கு மேலே டார்கெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணுவேன். ஏன்னா எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஒரு சப்ளை ஃபெயில் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் ஏன்னா நிறைய பேர் இதை மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. உங்களோட லக்கு தான் இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். எக்ஸாக்டாக நம்ம சொல்கிற மாதிரியே மார்க்கெட் எல்லா இடத்துலையும் போகாது. மேபி அக்ரெசிவாக நீங்கள் ட்ரேடே ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் டுவர்ட்ஸ் போய்ட்டு மிட்டிகேஷன் ஆகி இந்த லோக்கு கீழே வந்து ஒரு டிமாண்டை எடுத்துகிட்டு போயும் உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்த கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்எம்டின்னு போட்டிருக்கிறதுக்கான மெயின் ரீசன் ட்ராப் இந்த இடத்துல நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ஃபண்டமெண்டலி மூவ் ஆகிட்டுருக்கு, டெக்னிக்கலாக கிடையாது. அதனால் நம்ம ஒரு இடத்தையுமே ரொம்பவே ரிஃபைன்மெண்ட் பண்ணி டார்கெட் ப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இடமும் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோனாக ஆர் லிக்விடிட்டி ஏரியாவாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே கொடுத்துருச்சு ப்ரோ, நான் இந்த இடத்துல செல் பண்ணேன், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு அப்படின்னாலும் டார்கெட் எங்கே வைக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பார்ஷியல் புக்கிங்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்கும். ஸோ எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் இப்படி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா வந்து பார்க்குறேன். பாய்.